மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு போரியோ vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு குக்கிங் பக்கம் வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் சமைக்கவே இல்லை சுத்தமாக. இன்றைக்கி வந்து அம்மா லியோனை தூக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே பக்கத்தில் லியோன் அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ ஈரல் இருக்குது, மட்டன் ஈரல், அதை வந்து என்னை சமைச்சு வைன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து நான் மட்டன் ஈரல் தான் செய்ய போகிறேன். செஞ்சு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் என் தம்பிங்க எல்லோரும் வந்து செங்கல்பட்டு போயிருந்தானுங்க. அவனுக்கிட்ட வரப்போ உனக்கு என்னக்கா வேணும் அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் பாஸ்தா வாங்கிட்டு வாங்கடா, ஒயிட் சாஸ் பாஸ்தா இருந்தால் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னேன். அவனுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. நான் நினச்சேன் வந்துடுவாங்க சீக்கிரமாக, ஒரு 8 மணிக்கு அப்படிலாம் வந்துடுவாங்க, 8 மணிக்கு வந்துடுவாங்க சாப்பிட்லான்னு பார்த்தா இன்னுமே வரல மக்களே. 9 மணி ஆகுது. கேட்டால் 10 மணி மேலே அவங்க காணுறானுங்க. இன்னும் பசி வேறு எடுத்துச்சு. அதனால் நம்ம பட்டுன்னு செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மம்மா தான் வெளியில் போகிறப்ப கூப்பிட்டாங்க, நீ டிவி பார்த்து உட்காந்துட்டேன். பேர் என்ன சொல்லு? டொமேட்டோ. தமிழில் தக்காளி. வெரி குட். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஈரல் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னாச்சு? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்களே. கொஞ்சம் நிறையவே செய்கிறேன். தென் சீரகம். எப்பயுமே நான் நான்வெஜ் செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு சீரகம் போடுவேன், கடுகு போட்ட மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வதக் வதக் வதக். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுட்டேன். இது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். அம்மாவும் லியோனும் வந்துட்டாங்க. போய் டோர் ஓப்பன் பண்ணலாம். பார்த்து இவங்க அண்ணனுக்கு வந்து இதே வேலை மக்களே. இவருக்கு பூஜை ரூமில் போயிட்டு திருநீர் குங்குமம் எடுத்து அவனுக்கு வச்சுப்பான். பத்தாவதுக்கு அவங்க தம்பிக்கும் வச்சு விட்ருவான். அவன் மட்டும் வச்சுக்க மாட்டான். இதில் மட்டும் அவன் தம்பிக்கும் வச்சு விட்ருவான். எப்படி நல்லா பழம் மாதிரி இருப்பாரு பாருங்க. ஓகே, இப்போ வெந்துருச்சு. மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே எல்லாரும் பார்த்துங்க, பவதாரணி வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஈரல் சமைக்கிறா. ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். நீங்களும் சொல்லுங்க. அவங்க எதுக்கு சொல்லணும்? அவங்களா தரமாட்டாங்க. மிளகாத்தூள் வந்து இப்போதே கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வேறு பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க. ஈரல் எடுத்து இல்லை கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அப்புறமா தண்ணி ஊற்றலாம். இப்போதைக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளில வந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோஸில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அம்மாவுக்கு வந்து ஃபேஸ் ஆயிலியாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து மங்கு தானே அது பேர். அவங்க ஃபேஸில் வந்து மங்கு வந்துச்சு மக்களே. அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு மங்கு வந்துருச்சு. ஸோ அது மங்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா அவங்க கேர் பண்ணிக்கல. பட் அது நிறைய வந்தவோ வெளியில் போக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி சரி நம்ம மங்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான மெடிசன்ஸ், க்ரீமு, அதுக்கான க்ரீமு அதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக, கொஞ்சம் ஒரு சில வீடியோஸில் இது மாதிரி திட்டான தெரிகிற மாதிரி இருந்தால் அது தெரியும். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்திருக்கா.
இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு இல்லை கொஞ்சம் ஃப்ரை மாதிரி ரோஸ்ட் மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமையே வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். போடும்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுவேன். இது வரைக்குமே நான் உப்பு போடல. கொண்டையில் இருந்த கொண்டைய மறந்த மாதிரி உப்பை வந்து போடாமே நான் சமைச்சிட்ருக்கேன். ஓகே, கொஞ்சம் இந்த தண்ணியிலேயே ஆஃப் பண்ணிட சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஓகே மக்களே, ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா தம்பிங்களாம் இருக்காங்க, வராங்க, எல்லோரும் சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியான இதோடு இருந்தால் தான் எல்லோரும் கரெக்டாக சாப்பிட முடியும். இதை விட கிரேவி ஆயிடுச்சுன்னா, கிரேவி இல்லை, கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் எல்லோரும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கிரேவியாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், இல்லை தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி செஞ்சுக்கலாம். வந்துட்டானுங்க, எனக்காக பாஸ்தா வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இன்னைக்கு என் சமையல் தான். சாப்பிட்டு போறீங்க. நான் வந்து சரி நல்லா இருக்கான்னு சாப்பிட்றதுக்காக ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் போய் பாஸ்தா எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க, அதனால தான் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டேன். அதுவும் சாப்பிடணும்ட்டு. ஓகே, அது போய் சாப்பிடலாம். என் தம்பி பாருங்க மக்களே, எனக்கு தலை வலிக்குது ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. ஒரு வார்த்தைக்கே எனக்கு டீ போட்டு தரியாடான்ட்டு வந்து சும்மா கன்னாக நிற்கிறான் பாருங்க. தேங்க்யூ. இவனை விட கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, நான் டீ குடிக்கிற வரைக்கும். இவன் பெட்லேருந்து இறங்குறான். இவனுங்க வளர வளர நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில மக்களே. இதுக்குள்ளவே ஒரு பொருளுக்கே அடிச்சுக்கிறானுங்க, சண்டை போட்டுக்கிறானுங்க. பைக்கு பாசமாக இருக்காரு ஒரு தம்பி மேலே. தம்பியை யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது, தம்பியை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளோ பாசமாக இருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு ஒரு பொருள் கொடுக்க மாட்டாரு. இவரும் வந்து விடுறது கிடையாது. சரி அண்ணன் வச்சிருக்கானேன்ட்டு அதை தான் போய் புட்டுங்கிறது அப்படியே கத்துறது. உனக்கு என்ன தெரியும்? இன்னும் 1 வயசு கூட ஆகலை உனக்கு, அதுக்குள்ள என்ன அடம் உனக்கு? இந்த ஏஜ்லலாம் அவன் பாட்டுக்கு செவலேன்னு கிடப்பான். எதனா கொடுத்தா கொடுக்க கட்டி போங்கன்ட்டு. நீ ஒரு பொருள் பாரு,